ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்ரி. நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த ராசி இந்த ராசின்னு பலன்கள் எல்லாம் சொல்கிறீங்க, இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்க. ஆனால் நான் அந்த ராசி தான், எனக்கு அது நடக்க மாட்டேங்குது. இந்த இந்த ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் இந்த அமைப்பு அப்படின்னும்போது அது அவங்களுக்கு நல்லதாக நடக்குது. நான் இந்த ராசியில் இருக்கேன், ஆனால் இது எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே தான் அவங்களோட பிறந்த ஜாதகம் செயல்படும். ஸோ பொதுப்படையாக சொல்லக்கூடிய ராசி பலன்கள் எல்லாமே ஒரு 25% தான் வந்து பொதுவாக இருக்கும். இப்போ எப்படி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு ஹெட் உங்கள் அப்பாவாக தான் இருப்பார் ஆஃபீஸாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 பேர் இருக்கீங்க அந்த வீட்டிலனா, அந்த 3 பேருக்குமே ஒரே பலன்கள், ஒரே எண்ணங்கள், ஒரே சிந்தனைகள், ஒரே ஆசைகள், ஒரே வயது இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நீங்கள் இருக்கிறது ஒரே இல்லம். அந்த இல்லத்தின் தலைவர் யார்? உங்கள் அப்பா. அப்போது அவரோட கண்ட்ரோல் நீங்கள் இருக்கீங்க. அப்போ அவருக்கு கீழே 3 பேர் இருக்கீங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. ஆனாலும் உங்களுடைய எண்ணங்கள், உங்களோட சிந்தனை ஓட்டைகள் எல்லாமே வேறுபடும். இதே மாதிரி தான் ஒரு வீட்டில் ஒரு ராசியில் வந்து 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ அந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். அந்த ஒவ்வொரு குணாதிசயம் இருந்தாலும் அந்த வீட்டோட அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கு கீழே இந்த 3 பேரும் இருப்பாங்க. ஆனால் இந்த 3 பேரும் தன்னோட முடிவில் உறுதியாக இருப்பாங்க. ஸோ என்னதான் அவர் வந்து இருந்தாலும், அவர் எந்த இடத்துல அந்த வீட்டின் அதிபதி எங்கே இருந்தாலும், வீட்டோட ஓனர் என்னமோ அவரு தான். ஆனால் அவர் வீட்டில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் நம்மளோட இஷ்டப்படி தான் நம்ம நடப்போம். ஒரு டைம் வரும்போது ஓட்டுநர் வந்து கண்ட்ரோல் எடுத்துருவார். ஸோ பேசிக்காக சொல்லணும்னா இப்படி தான், லாஜிக்காக சொல்லணும்னா இதில் தான் வந்து அந்த ஓனரோட முடிவு தான் நிறைய இடங்களில் வந்து வெளிப்படும். அந்த நட்சத்திரத்தோட அமைப்புன்னு வரும்பொழுது, அந்த 3 நட்சத்திரம்னு சொல்லல, இந்த 3 நட்சத்திரோட அமைப்புன்னு வரும்பொழுது மாறுபடும். இப்போ மேஷத்துலேயே வந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை இருக்குது. ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரங்களோட எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் செவ்வாயின் குணம் இந்த 3 பேருக்குள்ளேயும் இருக்கும். இதுதாங்க லாஜிக்கு. ஸோ செவ்வாயோட குணம் இந்த 3 பேருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இந்த 3 பேரோட சிந்தனைகள் வேறுபடும், அவளுடைய லைஃப் பேட்டர்ன் வேறுபடும், அவளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தொழில் ரீதியான அமைப்புகள் எல்லாமே வேறுபடும். ஆனாலும் செவ்வாயின் அந்த ஆதிக்கத்தை பெற்றவர்கள் இருப்பார்கள். ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குன்னு தனித்தனி குணாதிசயங்கள் உண்டு. அந்த நட்சத்திரத்துலேருந்து தான் நம்மளுடைய லைஃப் வந்து அமையும். அதுக்கு பேர் தான் தசா புத்தி. தசா அப்படின்னா வழி, நம்ம போகக்கூடிய வழி. புத்தினா நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எந்த வழியில் போகுது, இந்த வழியில் போதா, இந்த வழியில் போதா நம்மளே யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த வழியை தரக்கூடியது தான் அந்த தசா புத்தி. தசா வந்து இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். அந்த வழியை நம்ம புத்தி எப்படி போகுது, அதுதான் விஷயமே. ஸோ நம்ம புத்தி வந்து 6, 8, 12 புத்தியாக இருந்து பாதகாதிபதி புத்தியாக இருந்ததுன்னா, நம்ம புத்தி எப்படி செயல்படணும்னா, எது செய்யக்கூடாதோ அதில் போய் செய்ய வச்சிடும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கே தெரியும். அதை போய் செய்ய வச்சு அது மூலமாக பிரச்சனையை வர வச்சு நம்ம வாழ்க்கையை சதிச்சிடும். இதுவே